ஒரு விஷயம் ரொம்ப தூரத்தில் நடக்கும்போது அது வெறும் நியூஸாக மட்டுமே போயிடும். அதே விஷயம் நம்மளை சுற்றியோ நம்மளை சார்ந்தோ நடக்கும்போது அது ரொம்ப இம்பேக்ட் அண்ட் பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் கரூரில் நடந்த இன்சிடெண்ட். ஏன்னா நான் ஒரு கரூர் பொண்ணு. கரூர்லேருந்து வந்து என்னதான் ஆஸ்திரேலியாவில் இருந்தாலுமே அந்த விஷயம் அங்கே நடந்தது எனக்கு அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா எங்கள் ஊரில் 41 பேர் இறந்துருக்காங்க அநியாயமாக. ஒரு தப்பும் பண்ணாமல் ஒரு சின்ன சின்ன குழந்தைங்க, அந்த குழந்தைங்களாம் என்னங்க பாவம் பண்ணாங்க எனக்கு. அதெல்லாம் கேட்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலையில் அவங்களோட டே எவ்வளோ அழகாக ஸ்டார்ட் ஆகிருக்கும் தெரியுமா? அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக கரூரே ஒரு ஃபெஸ்டிவல் மோடில் இருந்திருப்பாங்க. அப்படியே மாநாட்டில் போய் கலந்துக்க போகிறோம், அப்படியே குடும்பமாக வந்துட்டு ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருப்பாங்க. ஆனால் அன்றைக்கி ஈவினிங் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுங்கிறது யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இதில் அவங்க தப்பு இவங்க தப்பு அப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்ணுறதை விட நம்மளோட சேஃப்டியை நம்ம தாங்க பார்த்துக்கணும். அது பர்சனல் லைஃபாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, யாரும் நமக்காக வந்து நிற்க மாட்டாங்க, நமக்காக வந்துட்டு எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் பி கேர்ஃபுல்.